यदाग्ने दाहिहा शक्ति रामकृष्णे स्थिता ह्यः सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். மகாராஜ் அவர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். இங்கு குழுமிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுவாமிஜி அருளிய புதிய மார்க்கம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மார்க்கம், பாதை. பாதையும் மார்க்கம்தான், மார்க்கமும் பாதையா. இதுக்கு இரண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட், என்ன வேறுபாடு? பாதை என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது. இது மனிதனும் சரி, உயிருள்ள எல்லாமே நகர்ந்தோ ஊர்ந்தோ நடந்தோ இல்லை வண்டியில் பயணித்தோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது பாதை. மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது ஜீவ யாத்திரை, ஜீவன் பயணிக்க வேண்டிய பாதை, அக தேடல், இறை தேடல். இந்த இறை தேடலை பொதுவாக மார்க்கம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த மார்க்கம் என்பது ஏற்கனவே பல விதமாக பல வழிகளில் இறைவனை அடைவதற்கான வழிகள் இருக்கின்றன. தமிழகத்தில் சைவ சித்தாந்தத்தில் பொதுவாக 4 மார்க்கங்கள் உபதேசிக்கப்படும். அது சக மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம் என்பது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இந்த 4 அந்த சைவ சமய குருவர்கள் 4 இதற்கு உதாரணமாக வாழ்ந்துள்ளார்கள். சக மார்க்கம் அதாவது இறைவனை நட்புணர்வனோடு ஆராதிப்பது, தோழனாக ஆராதிப்பது. அது சுந்தரர் பெருமான் வாழ்ந்து காட்டினார். தாச மார்க்கம் இறைவனை தலைவனாக எஜமானனாக கொண்டு தன்னை அவனுடைய அடியவனாக தொண்டனாக கருதி வாழ்வது. இதற்கு ஒப்பற்ற உதாரணம் திருநாவுக்கரசர். அடுத்து சத்புத்திர மார்க்கம். இது திருஞான சம்பந்தர். இறைவனை தந்தையாக தாயாக தன்னை அவருடைய குழந்தையாக எண்ணி வாழ்வது. அடுத்தது சன்மார்க்கம். இறைவனை தன்னுடைய அந்தர ஆத்மாவாக, தான் அவருடைய ஆத்மாவினுடைய ஒரு பகுதி, அல்லது இறைவனை ஒரு பரமாத்மாவாகவும் தன்னை ஜீவாத்மா ஒரு காதலியாக எண்ணி அந்த ஒரு மார்க்கமும் இதில் அடக்கம். இது பொதுவாக ஞான மார்க்கம், தேகாத்ம புத்தியை கடந்தது. தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சக மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் 3 மரம். அதை கடந்து செல்லும்போது இந்த சன்மார்க்கம் உருவெடுக்கிறது. இதன்படி வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர். இதை சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 மார்க்கங்களின் மூலமாக இந்த ஒவ்வொரு மார்க்கத்தையும் நாம் கடைப்பிடிக்கலாம். இதை பற்றி நாம் விரிவாக சொல்லிகிட்டே போனோம்னாக்கா அதுக்கு நேரமும் இல்லை. இந்த சரியை, கிரியை, யோகம் அதாவது பூஜைகள், அடுத்தது கிரியைகள், செயல்முறைகள், யோக சாதனை, அடுத்து ஞானம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சுவாமிஜி வகுத்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் இதிலே அடங்கிவிடும். இப்படி இருக்கும்போது சுவாமிஜி எதற்காக இந்த ஒரு புதிய மார்க்கத்தை நான் கொடுத்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். அது என்ன மார்க்கம்? அதற்கு முன்னாடி எதற்காக இந்த மார்க்கம் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. நாம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அடுத்தது நம்ம சுற்றியெல்லாம் பார்க்குறோம். சில பேர் நல்லா இருக்கிறாங்க, நல்ல நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி வாழ்ந்து போகலாமே, கடவுள் இருக்கிறாரா, மறு உலகத்துக்கு போகணுமா, மறுபிறவி இருக்கணுமா, இதை பற்றியெல்லாம் எதுக்கு நமக்கு கவலை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பற்றி ஆராய்ச்சியெல்லாம் தேவையே வேண்டாம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி செய்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி ஒரு கேள்வி. நான் ஒருத்தரை ரொம்ப நேசித்தேன், என்னுடைய குழந்தையோ இல்லை கணவரோ யாரோ ஒருத்தர், அவங்க திடீரென்று மறைந்து விட்டார்கள். அவங்க உலகத்தில் இல்லை.
நான் யாருக்காக இந்த சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வச்சினோ, யாருக்காக வாழணும்னு நினச்சினோ, யாரு கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சினோ, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க உண்மையிலே எங்கே போயிட்டாங்கோ? இந்த ஒரு கேள்வி யார்கிட்டாவது இருந்தால் அவங்க தான் மனுஷன்னு அர்த்தம். மனுஷன்னாக்கா சிந்திக்கிறது. இந்த ஒரு சிந்தனை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்கள். மற்றவர்கள் விலங்குகள், மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விலங்குகள். அவங்களும் விலங்குகளும் சாப்பிடுது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்து எல்லாம் பண்ணுது. அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த உலகத்தில் நாம் பெரும்பாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மனிதன் என்பவன் சிந்திப்பவன். அந்த சிந்திப்பவனுக்கு தான் இந்த ஒரு கேள்வி பிறக்கும். இந்த கேள்வியிலிருந்து தான் கடோபனிஷத்தும் பிறக்கிறது. ஸோ இந்த ஒரு கேள்வி, நான் இறந்தால் என்ன ஆவேன்? என்னுடன் இருக்கின்ற மனிதர்கள் மரணித்த பிறகு எங்கே செல்கிறார்கள்? ஜாதஸ்ய ஹி துருவம் மிருத்யம் துருவம் ஜென்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியேர்த்த தத்னத்வம் சோஷசு மர்கசி. பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் விளக்க முடியாத நிலை என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார். ஆக்சுவலாக அர்ஜுனனுடைய சந்தேகமே இது போன்ற ஒரு சந்தேகம்தான். போர் புரிய போகிறோம், அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது வரைக்கும் நிறையா போர்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாப்படி, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் 18 நாள் குருஷேத்திர போர் தான் அவருடைய மனத்தில் ஒரு தேடல். இவர்கள் எல்லாம் கொண்டு விட்ட பிறகு என்ன ஆகும்? நான் இவங்களெல்லாம் கொண்டுட்டா எனக்கு பாபம் வந்துடுமே, பாபம் வந்தால் நரகத்தில் நான் நிரந்தரமாக இருக்கணுமே, ஒருவேளை அவங்கெல்லாம் செத்து போனால் கூட நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவங்க போயிட்ட பிறகு நான் எதுக்காக நான் உயிர் வாங்கணும்? இது போன்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வரும், நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஒரு 4 நாள் அழுதுடுவோம், 1 மாதம் புலம்புவோம், 6 மாதம் அவங்கள பற்றி சிந்தனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2வது வருஷம் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு நடந்த சோடே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நல்லா பழையபடி போயிட்டே இருப்போம். ஆனால் யார் ஒருத்தர் இதை தீர்மானமாக ஆராய்ச்சி செய்கிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்களுக்கு உண்மை தெரிய வரும். ஸோ பிறந்தவன் இறக்கிறான், இறந்தவன் பிறக்கிறான். இது ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழுத்தமான உண்மை. மற்ற மதங்களில் இந்த ஒரு உண்மை போதிக்கப்படவில்லை. அவங்க இறந்தாங்கனாக்கா ஒன்று நிரந்தரமான நரகம் அல்லது நிரந்தரமான சொர்க்கம், இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. ஆனால் ஹிந்து மதத்தில் இந்த ஒரு பிறந்தவன் மீண்டும் இறப்பான், இறந்தவன் மீண்டும் பிறப்பான். சரி, அப்போது இறந்தவன் எங்கே போகிறான்? அது உங்களுக்கு தெரியுமா? எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதற்கான விடைகளை உபநிடதமும் சொல்லியிருக்கிறது, பகவத்கீதையும் சொல்லியிருக்கிறது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஸ்வேதகேது, தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு புகழ்பெற்ற ஒரு உபநிடதம். அந்த ஸ்வேதகேது அவங்க அப்பா ஆருணி எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்துட்ட பிறகு அவர் நினச்சிட்டார், நான் எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு அரசனை போய் பார்க்குறார். அந்த அரசன் நிறையா யஜ்ஞம் பண்ணி நிறைய தானங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது வித்வ சபை, அதாவது நிறைய அறிஞர்கள் கூடி விவாதிக்கிற ஒரு சபையை, ஞான சபையை அவர் நடத்திட்டு இருக்கிறார். அப்போ இவர் போகிறார், எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு தோரணியில். இவர் அரசர் பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் அறக்குறை அறிவோடு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குற. அப்படி அந்த அவர்கிட்ட கேட்கும்போது, உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறியே, அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லு. இறந்தவர்கள் எங்கே போகிறாங்க? இறந்தவர்களெல்லாம் போனாக்கா அந்த இடம் நிரம்பி இருக்குமா? செத்தவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்குதா? நிரம்பல்னாக்கா அவங்கெல்லாம் எங்கே வந்திருக்கிறாங்க? அடுத்தது அந்த 5 அக்னியில் 5வது தடவையாக ஜீவர்கள் ஹோமம் செய்யும்போது புருஷன் என்ற உருவையும் பெயரையும் அடைகிறான். அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்படின்னு பல கேள்விகளை கேட்குறார், 5 கேள்விகளை. இது எதுக்குமே எனக்கு ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ உனக்கு எல்லாமே தெரியும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரின்னு சொல்லிட்டு நேராக தன்னுடைய தகப்பனார்கிட்ட பார்க்கறதுக்கு போகிறார். நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அந்த ஒரு திமிர் பிடித்த அரசன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டான், என்னால் பதில் சொல்ல முடியலன்னும் போது அவர் சொல்வார், எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், ஆனால் இது எனக்கு தெரியல. சரி, நாம் 2 பேரும் போய் கற்றுக்கலாம் வான்னு கூப்பிட்றார். அவர், நான் ஒன்றும் வரமாட்டேன், நான் அங்கேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் திரும்பி வந்துட்டேன், அதனால் நான் வரல, நீங்கள் வேணா போய்க்குன்னு சொல்லுவார்.
ஸோ இதுதான் நம்மக்கிட்ட ஒரு குறைபாடு. ஒன்று வந்து நம்மக்கிட்ட குறை யாராவது சொன்னாங்கனாக்கா, நீ யார் என்னை சொல்லி காமிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஒருவேளை தப்பு தெரிஞ்சால் கூட அதை அக்செப்ட் பண்ண மறுப்பது. ஸோ எந்த இடத்துல பணிவு இல்லையோ அங்கே கற்கின்ற ஒரு இயல்பு வரவே வராது. எனக்கு எல்லாம் தெரியும், ஒருவேளை எனக்கு தெரியும் தெரியலனா கூட உங்ககிட்ட போய் நான் கற்றுக்க மாட்டேன். ஸோ இந்த ஒரு அகங்காரம் இருந்தால் நாம் வளர முடியாது. ஸோ இந்த ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். அடுத்தது அவங்க அப்பா, அவர் வந்து பெரிய முனிவர், ரிஷி தான். அவருக்கு நிறைய சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம், தன்னுடைய சீடன், அதுவும் தன்னுடைய புதல்னா நம்ம கருதி இருக்கிற அவனை வந்து இப்படி அவமானப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு நான் கேட்குறதா அப்படின்னு அவரும் நினைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீ யார் என் பையனை திட்டுறதுக்கு? யார் கேட்குறது? அப்பா வந்து டீச்சரை கேட்குறான். 2 பேரும் உருப்படுவாங்களா? நீ என் கையில் கட்டினா போகணுன்னு அவங்கள விட்டுருவாங்க. பின்னாடி அப்படி கேட்டவன் நீ முதியோர் இல்லத்துக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுடுவான். ஸோ இந்த குறத்தை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எப்போ வந்து தவறு இருக்கிறதோ அந்த தவற்றை சரி செய்யக்கூடிய மனோநிலை இல்லை என்றால் மேலும் மேலும் துன்பம் தான் நமக்கு வந்து சேரும். ஸோ இவர் போய் அரசனை பார்க்குறார். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் அரசர்கள்கிட்ட தான் இருந்தது, இப்போ தான் முதல் தடவையாக பிராமணர்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாக்கு, காயம், மனம், இந்த முக்கரணங்களால் மனிதர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த வேலையை வைதிகம், லௌகீகம் சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். வைதிகம் என்பது அந்த வேதங்கள் விதிக்கப்பட்ட, தர்ம சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட உன்னதமான செயல்களை நீதிக்கு உட்பட்டு செய்வது. காலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எப்படி நியம நிஷ்டைகளோடு செய்யணுமோ அதன்படி செய்வது. ஸோ நியம நிஷ்டைப்படி வாழ்வது. அடுத்தது லௌகிகம். லௌகிகம் என்றால் நமக்கே தெரியும், இந்த உலக வாழ்க்கையை ஒட்டி செய்வது. இந்த உலக வாழ்க்கையை ஒட்டி செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாமே காயிகம், மானசம். அதாவது இந்த உடலால் செய்யப்படுவது. அடுத்தது மனத்தால் செய்யப்படுவது. மனத்தால் செய்யப்படுவதும் செயல்களே என்பது உபநிஷதம் தீர்மானமாக சொல்கிறது. நாம் நினைப்போம், மனசால் நாம் என்னென்னமோ நினைக்கிறோம், மனசால் நிறைய பேர் திட்டுறோம், மனசால் நாம் என்னென்னமோ பண்ணுறோம். இதெல்லாம் செயல்னாக்கா கட்டாயமாக செயல்தான். இதற்கும் பலன் உண்டு. அதனால்தான் நமக்கு வந்து குருமார்கள் உபாசனையில் மானசீக பூஜையை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மானசீகமாக இறைவனை சிந்தனை செய்யுங்கள். மனத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை செய்து செலவு பண்ணாமல் ஜபம் செய்யுங்கள்னு சொல்லி பெரியவங்க நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. மனத்தை செலவிடக்கூடாது. எனவே மனத்தை நல்ல விஷயங்களில் செலவு செய்வது, அதே நேரத்தில் இந்த உடலையும் நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவது. இந்த பணிகளை நாம் செய்யும்போது அதுவும் 2 வகை, இஷ்டம், பூர்த்தம்னு சொல்லிட்டு வகைப்படும். அதாவது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி வேதங்களில் விதிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே இஷ்டம். அதே மாதிரி தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பூர்த்தம் சொல்லி சொல்லப்படும். அடுத்து மனத்தால் செய்யப்படுவதெல்லாம் மானசம். இதில் தான் உபாசனைகள் எல்லாம் வருது. ஸோ நாம் பௌதிக உடலாக கொண்டு நாம் வந்து அர்ச்சனைகள்லாம் செய்யலாம், பல தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் அது இன்னும் அது வந்து பௌதிக எல்லையோடு அடங்கி விடுகிறது. மனத்தால் நாம் உடலையும் தாண்டி மனோநிலையை அடைய வேண்டும். அந்த மனோநிலையை கடந்து நாம் செல்ல வேண்டும். அந்த ஒரு உபாசனையை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் உபாசனையை செய்யும்போது பல யோக மார்க்கங்கள், யோக நிலைகள் எல்லாம் செய்து அவங்க வந்து இந்த உடலை விட்டு போகும்போது 2 வழியாக போகிறார்கள். தேவயானம், பித்ருயானம். ஒன்று வந்து சொர்க்கலோகம், அப்புறம் பித்ருலோகம், அடுத்து பிரம்மலோகம், இதில் வரைக்கும் போகின்ற பிறவிகள். அடுத்தது வந்து தீவினைக்கேற்ப மறு உலகங்கள். இது எல்லாம் அனுபவிச்சுட்டு வராங்க. ஈவன் பிரம்மலோகம் வரைக்கும் நாம் என்னதான் சொர்க்கலோகம் அடைந்தாலும், என்னதான் தேவ சரீரங்கள் பெற்றிருந்தாலும் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முடிஞ்சு நாம் மறுபடியும் பூமிக்கு வர வேண்டும். அப்போ பூமிக்கு எப்படி வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பூமியில் அவங்க ஏற்கனவே செய்த நல்வினை தீவினை பயன்களால் அவங்க மறுபடியும் அந்த இடங்கள்லேருந்து வராங்க. அந்த சொர்க்கலோகம், பித்ருலோகம் இதிலேருந்து வரவங்க வந்து ஆகாசம் வழியாக, வாயு வழியாக, மேகங்கள் வழியாக பயிரை அடைகிறார்கள். அந்த பயிரை சாப்பிடுகின்ற எந்தெந்த விலங்குகள், உயிர்கள்
மனிதர்கள் சாப்பிடுகிறார்களோ அவர்களிடத்தில் அந்த பிராணனாக சேர்ந்து அடுத்தது கலைவின் மூலமாக அந்தந்த பிறவிகளை எடுக்கிறார்கள், வடிவங்களை பெறுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போய்கிட்டே இருக்குது. நாம் வந்து இந்த மாதிரி எத்தனையோ கோடி பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் பாடுறார், நான் வந்து இந்த கடற்கரையில் இருக்கிற பட்டினத்தார் கடற்கரையில் இருக்கிற மணல் துகள்களை எல்லாம் எண்ணிடலாம் கட்சி ஏகம்பனே, ஆனால் நான் எடுத்த பிறவிகள் எத்தனைன்றது எண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி கணக்கற்ற பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சூழலிருந்து எப்படி விடுபடுவது? அதுக்கு பகவானே பதிலை சொல்லியிருக்கிறார். யஜ்ஞாத்த கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞத்தால் செய்யப்படுகின்ற, அதாவது யஜ்ஞமாக செய்கின்ற கர்மத்தை தவிர்த்து இவ்வுலகம் அனைத்தும் கட்டுண்டு கிடக்கிறது. எனவே யஜ்ஞத்துக்காக கர்மத்தை இயற்று. எந்த கர்மத்தை சொல்கிறாரு? அவர் வந்து ஹோமத்தையோ இல்லை தான தர்மத்தையோ இதையெல்லாம் சொல்லலை, போரை சொல்கிறார். நீ போர் புரிவதை கூட யஜ்ஞமாக செய். அப்படி செய்தால் உனக்கு பந்தம் இல்லை. அந்த போரே உனக்கு முக்தியை அளிக்கின்ற சாதனமாக ஆகிவிடும். ஸோ இதை வந்து இந்த யஜ்ஞார்த்த கர்மம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப டீப்பாக சிந்தனை பண்ணி பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அதை செயல்முறைக்கு கொண்டு வரவில்லை. அவங்களுடைய இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க அந்த கீதை விளக்குரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இந்த நெறிக்குள்ள எப்படி போவது, இப்படி வாழ்வது, இந்த மாதிரி தான் சிந்தனை இருந்ததே தவிர இந்த யஜ்ஞார்த்த கர்மம் என்பதை பற்றி அதிகமாக மனது வைக்கப்படவில்லை. அது வந்து அந்த சமயத்தில் தேவைப்படணும் கொள்ள சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் விட்டு போயிடுச்சு. பின்னாடி வருகின்ற பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதற்கு ஒரு விளக்க உரை சொல்கிறார். விளக்க உரை கிடையாது, அதுக்கு ஒரு சூத்திரமாக ஒரு பதிலை சொல்கிறார். அந்த சூத்திரத்தை சுவாமி விவேகானந்தர் விளக்க உரையாக தந்திருக்கிறார். அந்த சூத்திரம் சொல்லப்பட்ட விதமும் ஒரு அற்புதமான சம்பவம். இது வந்து இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா அதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சொற்பொழிவில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ குருதேவர் வந்து வைஷ்ணவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார். இந்த வைஷ்ணவ சித்தாந்தம் ஏதாவது கிருஷ்ணனிடத்தில் பக்தி, அப்புறம் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் மரியாதை, மூன்றாவதாக உயிர்களிடத்தில் தயை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குருதேவர் சொல்கிறார், அவருக்கு வந்து சமாதி நிலை கை கொடி விட்டது. உயிர்களிடத்தில் தயையா? மனிதனே, அற்ப மனிதனே சொல்கிறார், கேவலம் நீ புழுவுக்கு சமமானவன். அப்படிப்பட்ட நீ உயிர்களிடத்தில் தயை காட்டப் போகிறாயா? தயை காட்டுவதற்கு நீ யார்? ஒருபோதும் இல்லை. சிவபெருமானை மனித வடிவத்தில் கண்டு நீ சேவை செய்ய வேண்டும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சமரசத்தையும் குருதேவர் கொடுத்துட்டார். வேலையை எப்படி செய்யணும், அடுத்தது சைவ வைஷ்ணவ பேதம், இது எதுவுமே கிடையாது. இவர் சொல்கிறது வைஷ்ணவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் சொல்லும்போது நீ வந்து ஜீவ சேவை, சிவ சேவை, சிவஞான ஜீவ சேவா. நீ வைஷ்ணவனாக இருந்தாலும் எல்லா உயிரத்தையும் சிவனாக கண்டு தொண்டாற்ற வேண்டும். ஒருவேளை நீ சைவமாக இருந்தால் நாராயணனை கண்டு சொண்டாற்ற வேண்டும். ஏனென்றால் இருவருக்கும் எந்த பேதம் இல்லை. சார் விஷ்ணு, சார் பிரம்ம, சார் சுதந்திர ஸ்வரன்னு சொல்லிட்டு நம்ம உபநிஷதம், அதாவது சுக்தம் வந்து சொல்லுது. ஸோ இப்படி எல்லா வடிவங்களும் ஒன்றே தான். அந்த வந்து சொல்லாமல் இங்கே காட்டியிருக்கிறார். இதை வந்து சுவாமிஜி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் வந்து ஒரு புதிய ஒளியை பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி கர்மயோகம், ராஜயோகம் இதையெல்லாம் பின்பற்றுகின்ற எல்லா சாதனைகளுக்கும் ஒரு வழியை குருதேவர் காட்டியிருக்கிறார். மனிதனுக்கு காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு கணம் கூட ஒருத்தரும் செயல் புரியாமல் இருக்க முடியாது. அப்படின்னாக்க எப்படி செய்வது? அவங்க வந்து மக்களை சிவபெருமானின் வடிவங்களாக கண்டு தொண்டாற்ற வேண்டும். அப்படி செய்தால் அவளுக்கு வந்து நிச்சயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே, அதாவது அந்த அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி விடுகிறது. காட்டில் இருக்கிற அந்த வேதாந்த தத்துவம் நாட்டிற்குள், ஈட்டிற்குள் இதை அடக்கிவிட முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். அத்தோட கடைசியாக ஒன்று சொல்கிறார், இறைவன் மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் இன்று கேட்ட இந்த பேருண்மையை நான் உலகம் முழுவதும் முழங்குவேன். பண்டிதர், பாமரர், பணக்காரர், ஏழை, பிராமணர்
ஆகியவர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி அப்போ சொல்கிறார். இது சரத்மரை எல்லாரும் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குருமரை ஒரு விஷயம், ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதுக்குள்ளே இவ்வளோ விளக்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தர்கிட்ட நாம் கேட்குறதும் சரி, படிக்கிறதும் சரி, எந்த கண்ணோட்டத்தில் நாம் கேட்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டும், ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு விளக்கம் நம்மால் சொல்ல முடியும். ஆனால் மனத்தை அதில் செலுத்த வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன குருதேவர் சொல்லியிருக்கிறார். நாம் சும்மா படிச்சுட்டு, நான் குருமறை அமுதமொழியில் 10 தடவை படிச்சுட்டேன், 20 தடவை படிச்சுட்டேன், ஒன்றும் நடக்கலனாக்கா ஒன்றும் நடக்கலை. ஏன்னா நம்ம கிளி மாதிரி வாசிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஞான தீபத்தையும் சரியும் சரி, மற்றது எல்லாமே பகவத்கீதை தினந்தோறும் பாராயணம் பண்ணுறோம். ஆனால் ஒரு இன்ச்சு கூட நாம் ஃபாலோ பண்ணலனாக்கா ஜஸ்ட்டு கிளி சொன்ன மாதிரி தான் நாம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதை கேட்குறோமோ அதை ஆராய்ச்சி அறிவோடு கடைப்பிடிக்கணும். ஆராய்ச்சி அறிவுனாக்கா புலமை பெறுவதற்காக நான் பெரிய புலமை பெற்றவன், உங்களை விட நான் பெரிய தர்க்கம் வாய்ந்தவன், என்கிட்ட கேளு, டவுட்டு, நான் சொல்கிறேன், அந்த ஒரு எண்ணத்துக்காக படிக்காமல் இதை நான் எப்படி கடைப்பிடிப்பது, இதை கடைப்பிடித்தால் நான் எவ்விதம் கடைப்பிடித்தால் இறைவனை நான் அடைவேன், இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு படிக்கும்போது தான் உள்ளிருக்கும் அந்த புத்தியானது விழிப்படையும். அப்போது கேட்கின்ற, இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லாத்திலும் ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். அதே சுவாமிஜி ஹரி மகாராஜ்கிட்ட சொல்கிறார், துரியாண்டிகிட்டே, ஹரி, நான் இப்போது ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறேன். தியானம், ஜபம், ஆன்ம ஆராய்ச்சி போன்றவற்றின் மூலமாகத்தான் முக்தி கிடைக்கும் என்று மக்கள் அறிந்திருந்தார்கள். இப்போது ஆண்களும் பெண்களும் இறைப்பணி செய்து ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் என்று சுவாமிஜி என்கிட்ட சொன்னார். அவருடைய வார்த்தைகள் சத்திய வசனங்கள், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம மடங்கள் செய்துட்டு தான். ஸோ மனிதன் எடுத்துக்கிட்டால் உடம்பு, மனம், ஆன்மா, இந்த 3 தொகுதி இருக்குது. நாம் பொதுவாக உடம்பை அறிகிறோம், மனத்தை அறிகிறோம். ஆனால் உள் இருக்கிற ஆன்மாவை பற்றி நாம் அறிவதில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த ஆன்ம அல்லது இறை தத்துவத்தை அறிவதற்கு விளைகிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவங்க இந்த உடம்பு, மனம், இந்த 2 சேர்க்கையிலே மட்டும் வாழ்ந்து மடிந்து போகிறார்கள். ஸோ அந்த உடம்பை கடந்து உள்ளிருக்கும் தெய்வீகத்தை உணர வேண்டும். நான் ஒரு தெய்வீகமானவன். நம்ம ஏற்கனவே அந்த 4 மார்க்கம் சொன்ன மாதிரி இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். என் இறைவன், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னுடைய தந்தை, அவர் எனக்கு எஜமான், நான் அவருடைய தாசன். ஏதோ ஒரு உறவை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் என்னிடத்தில் இருக்கிறார், நான் அவருக்கு தொண்டாற்றுகின்றேன். இந்த ஒரு தெய்வீக இயல்பை நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த கணமும் அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு அறிவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்ம பேர் சொன்னோன்னே நம்முடைய ஐடென்டிட்டி ஞாபகம் வருதோ, அதை தாண்டி இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன், நான் இறைவனுடைய குழந்தை, நான் இறைவனுடைய நண்பன், ஏதோ ஒரு உறவை நாம் இறைவனிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லது நான் ஆன்மா, குருதேவர் பரமாத்மா, இந்த ஆன்மா இந்த உடலோடு இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கிறது. சுவாமிஜி சொல்கிறார், எனது லட்சியத்தை ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிடலாம். மனித இனத்திற்கு அவர்களுடைய தெய்வீக தன்மையை போதிப்பது, வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த தன்மையை வெளிப்படுமாறு எப்படி செய்வது, இதுதான். ஸோ இந்த மாதிரி ஆன்மாவை உணர்ந்தால் என்ன நடக்கும், எப்படி ஆன்மாவை உணர்வது? நாம் ஏற்கனவே தீட்சை வாங்கியிருக்கிறோம். குரு சொன்னதை ஒழுங்காக பண்ணாவே நமக்கு ஏதோ கொஞ்சம் புரியும். ரொம்பலாம் மண்டை போட்டு உடைச்சிட்டே இல்லை. காலையிலும் மாலையிலும் அந்த உபாசனையை ரெகுலராக ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷம் பண்ணிட்டு வந்தாவே ஒரு எக்ஸ்டென்ஸ் கொஞ்சம் குறிப்பிட்ட தொலைவு நாம் போயிருப்போம், முன்னேறியிருப்போம். அடுத்ததாக தொடர்ந்து ஞான தீபத்தையும் அமுத மொழிகளும் அன்பு மொழிகள் படிச்சுட்டு வந்தாவே ஓரளவுக்கு ஞானம் இருக்கும். முதலில் சிரவணம், கேட்க வேண்டியதை கேட்கணும். அடுத்து மனனம், கேட்டதை அசை போடணும். அடுத்தது நிதித்தியாசனம், செயலில் கொண்டு வருது. நாம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம், ஆனால் மனனம் என்பது ஒன்றுமே இல்லை. எப்படி சினிமாவில் பார்க்குறோமோ, டிவியை பார்க்குறோமோ, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, லௌகிகமாக இருந்தாலும் சரி, ஒன்லி கேட்டுக்கிறோமே தவிர அதை நாம் மனனமே பண்ணுறதில்ல. இல்லை மனனம் பண்ணாக்கா ஒரு விஷயத்தை பண்ணுவான், அவன் என்னை திட்டா, இல்லை எப்படி அவன் என்னை திட்டலாம், அவன் எப்படி என்னை இப்படி சொல்லலாம், இதுதான் மனனம் போயிட்டு இருக்கும் பெரும்பாலும். இல்லை வேறு ஏதாவது, எனக்கு ஏன் கடவுள் இப்படி தண்டனை கொடுத்தாரு, நான் அந்த கடவுளுக்கே கண் இல்லையா, இந்த மாதிரி மனனம் தான் போயிட்டுருக்கோம். ஒன்று
அடுத்தவங்க நமக்கு சொன்ன குறைகள், அது இல்லைனாக்கா நமக்கு வாழ்க்கையில் வந்த தொல்லைகள், இல்லைனாக்கா ஏதோ அல்ப சந்தோஷத்தை அடைஞ்சதை அதை பற்றி நினச்சிட்டு சந்தோஷப்படுது. இந்த மாதிரி மனநம் போயிட்டு இருக்குதே தவிர கடவுள் ஆராய்ச்சி பற்றின அந்த மனநம் நம்மக்கிட்ட பெரும்பாலும் இருப்பதில்லை. எனவே எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், மற்றவற்றை கேட்காமல் இருக்க வேண்டும், பார்க்காமல் இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி. அந்நியார் சொல்றார், ஏற்க வேண்டியதை ஏற்று விளக்க வேண்டியதை விளக்கி மனத்தை இஷ்ட தெய்வத்தில் குவித்து ஆன்ம சாதனை செய்து வந்தால் எல்லாம் கிடைக்கும். ஸோ எதை ஏற்க வேண்டுமோ அதை மட்டும் ஏற்பது, எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் பார்ப்பது, எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுவது. தேவையில்லாததெல்லாம் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணாவே நம்ம மனசு ஒருமுகப்படும். பல நேரங்களில் நம்ம மனசு ஏன் ஒருமுகப்படுதுனாக்கா இது மாதிரி தான் வேஸ்ட் பண்ணுறதுனால தான். மனோசக்தியை இப்படி வேஸ்ட் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் வரதில்லை. அதனால் எது கேட்கணுமோ அதை மட்டும் கேட்குறது, ஆன்ம விஷயங்களை குருதேவர் பற்றின விஷயங்களை மட்டும் கேட்குவது, அதை பற்றி சிந்தனை செய்வது. இப்படி சிந்தனை செய்து உள்ளுக்குள்ளே மூழ்கும்போது பிரார்த்தனையின் மூலமாக, மன இயக்கத்தின் மூலமாக, உண்மையான அர்ப்பணிப்போடு ஆன்மீக சாதனைகள் செய்யும்போது குருதேவர் நமக்கு ஒரு கிரணத்தை கொடுப்பார், ஒரு ஒளியை கொடுப்பார். நாம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும், நாம் எந்த வழியில் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும், அந்த ஒரு கிரணம், ஒரு சொல், ஒரு மந்திர வார்த்தை, ஒரு பாதை நமக்கு தெரிய வரும். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வழியில் நாம் பயணிக்க முடிந்தால் விரைவாகவே நம்முடைய ஆன்மா விழித்தெழும். அதுவும் தன் உணர்வோடு, செல்ஃப் கான்ஷியஸோடு அது மலரும். அப்படி மலர்ந்தால் சக்தி வரும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவையெல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நாம் அந்த தெய்வீகத்தை பற்றி தான் சிந்திக்க வேண்டுமே தவிர கண்டதை பற்றி சிந்திக்கக்கூடாது. மனம் என்று ஒன்று இருந்தால் அது அந்த மகேஸ்வரனை சிந்திக்க வேண்டும். மனம் என்பது மகேஸ்வரனை சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர கண்ட மலினங்களை சிந்திப்பதற்காக அல்ல. அடுத்தது அந்த கடவுள் எல்லா வைகுண்டத்தில் இருக்கிறாரு, சிவலோகத்தில் இருக்கிறார், எல்லா லோகத்திலும் இருக்கிறார். அவரே தான் எல்லாமா இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கின்றார், எல்லா உயிர்களின் ஆன்மாவாக இருக்கின்றார். அடுத்தது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது ஆன்மீக வாழ்க்கைனாக்கா எய்தர் மரத்துக்குள்ளே இருக்கணும்னு இல்லை காட்டுக்கு போகணும்னு கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்மீக வாழ்க்கையாக வாழ முடியும். இதை பற்றி சகோதரி நிவேதித்தை சொல்கிறாங்க. இதுதான் நம்முடைய குருநாதரான விவேகானந்தருடைய வாழ்க்கையின் தலை சிறந்த தனிச்சிறப்பை காட்டுகிறது. எல்லா வகையான வழிபாடுகள் மட்டுமன்றி எல்லா வகையான செயல்களும், எல்லா வகையான போராட்டங்களும், எல்லா வகையான படைப்புகளும் இறை அனுபூதிக்கான பாதைகளாக மாறிவிடும். உலகிலுக்கும் ஆன்மீகத்தின் வேறுபாடு இல்லாமல் போகும். உழைப்பே பிரார்த்தனை, வெற்றி கொள்வதே துறவு, வாழ்வே ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படித்து இதை சிந்தனை செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க, உலகத்தில் இருந்துக்கிட்டே கடவுளை நினச்சி வாழ முடியும், கடவுளாக பார்த்து தொண்டு செய்யுங்க, ஜீவ சேவையை சிவை செய்வுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வாழ்ந்தவங்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சுவாமி அசோகானந்தர் சுவாமியினுடைய சீடர், அவருக்கு அவர் இன்ஸ்பைர்ட் டாக்ஸ், உங்களை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க தெரியல, ஆன்மீக சிந்தனைகள். அதில் ஒரு சொல், கடவுளை தேடாதே காண மட்டும் செய், டு நாட் சீக் ஹிம் ஜஸ்ட் சீ ஹிம். அந்த ஒரு சென்டென்ஸை படித்தவருக்கு அவருக்கு லைட் கிடைச்சிது. நம்ம ஆன்மீக தேடலோடு இருக்கும்போது ஏதோ ஒரு வாசகத்தை நம்ம படிப்போம், அந்த வாசகம் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். பட்டினத்தாருக்கு எப்படி காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே, அருணகிரிநாதருக்கு சும்மா இரு சொல்லற அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாசகம் அவருக்கு ஒரு லைட்டு கொடுத்தது. கடவுளை தேடாதே காண மட்டும் செய். அப்போனா எல்லாமா இருப்பது இறைவன், எல்லா பொருட்களுமாக இருப்பது இறைவன். இந்த டேபிள், சேர், மனுஷர்கள் இவங்க எல்லாமே பகவத் ஸ்வரூபங்கள். அசையும் அசையா அனைத்தும் அந்த இறைவனே இருக்கின்றார். இந்த ஒரு எண்ணத்தை செயலில் கொண்டு வர வேண்டும். நான் ஒவ்வொரு செயலையுமே இந்த கண்ணோட்டத்தில் செயல்பட வேண்டும். இறைவனை தவிர்த்து நான் சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறார். 3 வருஷம் கழித்து அவருக்கு அந்த சாதனை கைகூடியது. அடுத்தது சுவாமி நிச்சயானந்தர்கிட்ட சுவாமிஜி சொல்கிறார், நிச்சய் நீ பெருசாக ஆன்மீக சாதனை எதுவும் பண்ண தேவையில்லை. நீ போ அந்த கங்கல் அந்த ரிஷிகேஷ் போ, அங்கே இருக்கிற சாதுக்களுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய். உன்னால் அதுவும் முடியலையா, ஜஸ்ட்டு ஒரு பானை நிறைய
தண்ணி எடுத்துக்கோ, வரவங்களுக்கு கொடுத்துட்டே இது கூட பண்ணு, இது முடியாதான்னு கேட்குறார். அவ்வளோதான். அவர் வந்து ஏறக்குறைய 30 வருஷங்கள் காலையில் எழுந்தார்னா ஒரு பையை மாட்டிட்டு போயிட்டே இருப்பார். பார்க்குறவங்களுக்கு எந்தெந்த சாதுக்களுக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு சேவை செய்வார். மறுபடியும் நைட்டு திரும்பி வருவார். ஹோல் டே இதுதான் இருக்கும். இது டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏறக்குறைய 30 வருஷங்கள். அப்போ மகேந்திரநாத் குப்தர் அவர் பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சேவை கீவை எல்லாம் அது வந்து கடவுள் வந்தாக்கா நீ இதையா கேட்ப, ஆஸ்பத்திரி கேட்பியா, டிஸ்பென்சரி கேட்பியா, அவர் கேட்பேன்னு. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு கண்ணோட்டம், குருதேவர் வந்து எல்லாமே இருக்கிறார். அது வந்து அந்த சமயத்தில் அந்த பக்தர்களுக்கு சொல்லப்பட்டது. இதை கேட்டுட்டு சுவாமிஜி நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் ஆன்ம சாதனை செய் அப்படின்னு சொல்லுவார். அவர் கடைசியாக 2-3 தடவை சொன்ன பிறகு எனக்கு இதெல்லாம் தெரியாது, சுவாமிஜி எனக்கு இதுதான் சொல்லியிருக்கிறார், எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அழுவார். சரி, நீ உன்னுடைய சுவாமிஜி சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவரும் சொல்லுவார். மறுநாள் நைட்டு பார்க்குறாரு, ஆடாமல் அசையாமல் தியானத்தில் அமர்ந்திருப்பார் ஒரு மரத்தடியில், அதுவும் பல மணி நேரம். இவர் கிட்ட போய் பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே சமாதி நிலையில் இருக்கிறது இவர் பார்க்குறார், மகேந்திரநாத் குப்தர். ஸோ சுவாமிஜி சொன்ன அந்த ஒரு வாக்கியம், சுவாமிஜி எனக்கு இதை கொடுத்துருக்கிறார், இதை நான் செய்வது தான் பூஜை, இதுதான் யோகம், இதுதான் என்னுடைய ஆராதனை நினச்சி பண்ணும்போது அதுவே வந்து நமக்கு பெரிய ஒரு யோக நிலையை கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரணாசி சேவாசிரமம். அங்கே பன் பிஹாரி மகார், அவர் 30 வருஷம், இவர் 60 வருஷம் வேலை பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் கொஞ்ச நாள் ஏதோ சர்வீஸ் பண்ணோன்னே ஏதோ பெரிய ஒரு நமக்கு வந்துதான் ஒரு எண்ணம். இவங்க பாருங்கள், எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எந்த ஒரு கிரெடிட்டும் எதிர்பார்க்காம தினசரி செய்து கொண்டே இருக்கிறார்கள். யோகம் என்பது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் பண்ண உடனே கிடைப்பதில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை வந்து இந்த கர்ம யோகிகள் அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அவர் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்குவார், சேவாசிரமத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் போயிட்டு சர்வீஸ் பண்ணுவார். இதே மாதிரி இன்னொருத்தர் ராம்கதி மகராஜ், அவரும் சேவாசிரமத்தில் இருந்தவர். இப்போ நாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம், அதில் சிரமங்கள் வருது. அதாவது நோயாளிக்கு வர அந்த புண்ணெல்லாம் வரும்போது அவருக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் நாத்தம் அடிக்குது. இவர் சர்வீஸ் பண்ண நினைக்கிறார், ஆனால் முடியல. அப்போ சரத் மகாராஜ் வரார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், குரு மகாராஜ்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அதே மாதிரி பிரார்த்தனை பண்ண அடுத்த நாள் போனாக்கா அவருக்கு வந்து அந்த நாத்தமே தெரியல. இன்னொரு துறவி சேவாசிரமத்தில், அதே வாரணாசி சேவாசிரமத்தில், அவர் போயிட்டு டிஸ்பென்சரியில் சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டார், ஆனால் தோட்டமெல்லாம் பண்ணுவார், காய்கறி தோட்டமெல்லாம். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் ஜபதியானெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? அவர் சொன்ன பதில் என்னது, இது அந்த தோட்டத்தில் வர காய்கறிகளெல்லாம் நோயாளி நாராயணருக்கு தான் நாம் கொடுக்க போகிறோம், அதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ எப்படி கண்ணோட்டம், எப்படி வாழ வேண்டும் என்கின்ற கண்ணோட்டம். காய்கறி நீங்கள் வாங்கும்போது இதை வந்து அழுகின காய்கறியா இல்லையா பார்த்துட்டு வாங்குகிறோம். ஆனால் வாங்கும்போது இந்த காய்கறி நாளைக்கு என் பொண்ணு வரா, நல்ல காய்கறியாக பார்த்து வாங்கணும், நாளைக்கு என் மாமியார் வரா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வாங்காமல் உண்மையாகவே பகவானுக்காக வாங்க வேண்டும். எந்த காய்கறி வாங்கணுமோ அது இறைவனுக்காக வாங்குவது, சமையல் பண்ணும்போது அதுக்காக செய்வது. நாம் பார்க்கின்ற மனிதர்கள்கிட்ட அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இருந்தால் எப்படி ஆனந்தமாக இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் சுவாமிஜி காட்டிய அந்த நர நாராயண சேவை. நம்ம ஏற்க எங்கேயோ போய் பார்க்க வேண்டியதில்லை. விக்கிரகத்தில் ஆராதனை செய்வது மிக சிறந்தது, அதில் எந்த தவறும் கிடையாது. கோயிலில் வழிபடுவதும் சிறந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே வர விருந்தாளிகளை, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்குதேன்னு நினைக்காம இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யும்போது எவ்வளோ ஒரு அற்புதமாக நமக்கு இருக்கும். ஸோ என்ன கடைசியாக சொல்ல வேண்டிய பண்பு, ஃபஸ்ட்டு நம்மளை தெய்வீகமாக உணர்வது. நான் குருதேவருடைய குழந்தை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குருதேவருடைய சொந்தம், அவங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு. என்னுடைய வீடு குருதேவர் வாழ்கின்ற இல்லம், இதுவே சிவலோகம், இதுவே வைகுண்டம், என்னுடைய இல்லமே ராமகிருஷ்ண லோகம். இது வந்து இந்த ஒரு கண்ணோட்டம். அடுத்தது முக்கியமான பண்பு, குறை காணாத இருத்தல். நிச்சயமாக வீட்டுன்னு எடுத்துட்டாக்க டெய்லி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது. ஆனால் அது எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைச்சி அன்பை மட்டும் கொடுப்பது, அன்பை மட்டும் காண்பது, நல்லதை மட்டும் காண்பது, இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டாவே குறைய நம்மக்கிட்ட போகாது. அடுத்ததாக அந்த டிவின்னு ஒன்று இருக்குது, தேவையில்லாமல் அந்த சீரியலை போட்டு உபதிரம் பண்ணாமல் கொஞ்சம் ஆன்மீக நூல்களை படிப்பது, இது எல்லாம் பண்ணாவே நம்ம வீடே வந்து ஒரு சொர்க்கலோகமாக போயிடும். அடுத்து அனைத்து செயலும் பூஜை. நம்ம சமையலாகட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பூஜை. அடுத்தது பிழை பொறுத்தல். நமக்கு யாராவது ஒரு அபச்சாரம் பண்ண நமக்கு எப்படி கோபம் வருது,
ஆனாலும் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இறைவன் இவங்க வந்து என்னை தண்டிக்கலை, இறைவன் இவங்க மூலமாக ஏதோ ஒரு கர்மத்திற்காக என்னை தண்டித்தார். இந்த ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு பாருங்கள், அவங்க மேலே கோபமே வராது. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், எதனாலும் எனக்கு இந்த தண்டனை வந்திருக்குது. இந்த ஒரு கண்ணோட்டம். நம்மளை அவமதித்தாலும் இந்த அவமரியாதை இறைவன் எனக்கு இவங்க மூலமாக கொடுத்துருக்கிறார். இறைவா, எனக்கு விருப்பு வெறுப்பற்ற நிலையை கொடு. மற்றவங்க புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, எனக்கு எது நடந்தாலும் அது நீ எனக்கு கொடுக்கின்ற என்னோடு விளையாடுகின்ற விளையாட்டு. நன்மை தீமை எது வந்தாலும் நீ என்னோடு விளையாடி கொண்டிருக்கிறாய். நன்மையும் உன்னுடைய விளையாட்டு, தீமையும் என்னுடைய விளையாட்டு. இந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தால் அதன் பிறகு வாழ்க்கையே ஒரு ஆராதனை, வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனை. எனவே அகத்தில் இறைவன், புறத்தில் அந்த இறைவடிவன். அகத்தில் இந்த நாராயணர், அதாவது வைகுண்டம் தான் நமக்குள்ளத்தில் இருக்குது, சிவலோகம் தான் நமக்குள்ளே இருக்குது, அதே ராமகிருஷ்ண லோகம் தான் நமக்குள்ளே இருக்கிறது, அங்கே அவர் இருக்கிறார். அது இறைவன் தான் இங்கேயும் இருக்கின்றார். இவ்விதம் வாழ்ந்தால் சுவாமிஜி சொன்ன மாதிரி இது ஒரு புதிய பாதை, புதிய மார்க்கம். எப்படி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் மாதிரி இந்த ஒரு ஆராதனை, இந்த ஒரு சேவா தர்மம் ஒரு புதிய மார்க்கமாக மாறிவிடும். ஸோ இப்போ சொன்ன அந்த விஷயங்களை மென்மேலும் சிந்தனை செய்வோம். எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வர முடியும், காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி செய்தோம், நாளைக்கு இன்னும் எப்படி சிறப்பாக செய்வது, எப்படி குருதேவரோடு வாழ்வது, எப்படி மனித உறவுகளில் குருதேவரை காண்பது, எப்படி என்னுடைய செயல்களை குருதேவருடைய ஆராதனையாக செய்வது. இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு செய்தால் வாழ்க்கை குருதேவரை தவிர்த்து இருக்காது. குருதேவரை பிரிந்து நாம் இருக்க மாட்டோம், அவர் நம்மை பிரிந்து இருக்க மாட்டார். எப்போதும் அவரோடு இருப்போம், அவரும் எப்போதும் நம்மோடு இருப்பார். அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழும்போதே வாழ்ந்து முடிவில் அவருடைய திருப்பாதங்களில் கலப்போம். அதற்கு நம்முடைய குருதேவரும் தூய அன்னையும் சுவாமிஜியும் அனுகிரகம் செய்யட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ராமகிருஷ்ணன்.